சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல மீனா இருந்துட்டு சந்திரா கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்கம்மா, பணம் குடுக்குறதுல தான் எல்லாருக்கும் இங்க சரியா இருக்கும். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஏதோ அவரு அவர் ஃப்ரெண்டுன்றதுனால எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நானும் எதுவும் கேட்டுக்கிறதா இல்ல. அவர் தானே அந்த கடனை அடைக்க போறாரு. நாங்க ஒண்ணும் கிடையாதே. எங்கள மாரி இல்லாதவங்க அப்படிதாம்மா" அப்படின்ற மாரி மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீதாவோட நிலைமைய பார்த்த உடனே சந்திரா இருந்துட்டு, "என்னடி உன் முகமே சரியில்லை, மாப்பிள்ளைக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? சொல்லுடி." இப்படி ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னா நான் என்னதான் நினைக்கிறது? நீ என்னடனா உன் மாமியார் செத்ததுல இருந்து இப்படியே இருக்க. உன் புருஷன் ஏதாவது பண்றாரா சொல்லு. உன் புருஷனோட நடவடிக்கையும் எனக்கும் சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா பெரிய மாப்பிள்ளைக்கும் அவருக்கும் ஆகாதுன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவரு இவ்வளோ பணம் கேட்கறது ரொம்ப பெருசா இருக்கு. அவரு ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? சொல்லு சீதா அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன என்னம்மா பண்ண சொல்ற? நான் எது கேட்டாலையும் அவரு என்ன போட்டு அடிக்கிறாரு. போதுமா? அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே சந்திரா வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. மீனா இருந்துட்டு, "சீதா" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "இல்லம்மா, அவரு நான் என்ன கேட்டாலையும் அவர் இப்ப இருக்கிற நிலைமையில கோவப்படுறாருமா. என்னால எதையும் பேச முடியல. என்ன என்னம்மா பண்ண சொல்ற?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஏதோ அடிக்கிறாருன்னு சொல்ற." "ஆமாம்மா, விட்டுருங்கம்மா" அப்படின்ற மாரியே சொல்லிட்டு சீதா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஐயோ! அப்பவே தலைப்பாடா சொல்லிக்கிட்டுங்க, இவ கேட்க மாட்டேன்னு கல்யாணம் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.